ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான தகவல் வெளியானது. விபத்து நடந்திருக்கலாம் என்று கருதப்பட்ட இடத்துக்கு ஈரானிய மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டன. ஈரானிய விமானப்படையின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் தேடலுக்கு அனுப்பப்பட்டன. மலையில் உள்ள காட்டுப்பகுதி மற்றும் மோசமான காலநிலை, மூடுபனி, மழை என்று இருந்ததால் ஈரானிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களால் பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம், ஈரானிடம் உள்ளவை நவீன ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை கொண்ட ஒரு உன்னதமான விமானப்படை அல்ல. அவர்களிடம் உள்ள விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் நீண்ட காலமாக பாவனையில் உள்ளவை. மாலை 6 மணிக்கு இருள் வரத் தொடங்கவே அது ஒரு பயனற்ற தேடல் என்பதால் ஈரானிய விமானப்படையின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் திருப்பி அழைக்கப்பட்டன. அதன்பின் வெளியே இருந்து உதவி கோருவது என்று முடிவு எடுக்கப்பட்டது. இந்த விஷயத்தில் ஈரான் உதவி கேட்க தயங்கவில்லை. ஏனென்றால் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை கண்டுபிடிப்பதில் ஒவ்வொரு கணமும் முக்கியமானது. அதில் இருந்தவர்களில் ஈரானிய ஜனாதிபதியும் இருந்தார், வெளியுறவு அமைச்சரும் இருந்தார். இருந்தவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக கொடுக்க வேண்டிய அவசியம். ஆனால் இரவு தேடலுக்கு தேவையான நவீன இரவு பார்வை நைட் விஷன் ஸ்கேனிங் சாதனங்களை கொண்ட ஹெலிகாப்டர்கள் ஈரானிடம் கிடையாது. துருக்கியிடம் உதவி கோரப்பட்டது. டெஹ்ரான் துருக்கியிடம் ஒரு இரவு பார்வை தேடுதல் மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர், தட்ஸ் நைட் விஷன் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் மற்றும் அதற்கான தொழில்நுட்ப உதவியை கோரியது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த கோரிக்கை முதலில் துருக்கியின் வெளியுறவு அமைச்சுக்கு போனது. வெளியுறவு அமைச்சு பாதுகாப்பு அமைச்சுக்கு அந்த கோரிக்கையை அனுப்பி வைத்தது. அதைத் தொடர்ந்து துருக்கி பாதுகாப்பு அமைச்சு ஈரானுக்கு ஒரு புதிய யோசனையை கொடுத்தது. தேடுதலுக்கு உதவுவதற்காக அதி உயர நீண்ட சகிப்புத்தன்மை கொண்ட அகின்சி ஆளற்ற விமானத்தை ஒதுக்கியதாக ஈரானிய அதிகாரிகளுக்கு துருக்கி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது. துருக்கி பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறிய போது, ஈரானிய அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ கோரிக்கையே வராமல் அகின்சியை அப்பகுதிக்கு அனுப்ப பாதுகாப்பு அமைச்சு முன்மொழிந்தது என்று கூறினார்கள். ஈரானியர்கள் அந்த வாய்ப்பை விரைவாக ஏற்றுக்கொண்டார்கள். கிழக்கு துருக்கியில் உள்ள பேட்மன் விமான தளத்திலிருந்து இரவு 11:18 மணிக்கு அகின்சி ஆளற்ற விமானம் ஈரானை நோக்கி புறப்பட்டது. 2019ஆம் ஆண்டு முதல் துருக்கியின் ஆளற்ற விமான தயாரிப்பு நிறுவனம் பேக்கரால் தயாரிக்கப்பட்ட அகின்சி 40,000 அடி உயரத்தில் பறக்க முடியும். அத்துடன் தொடர்ச்சியாக 24 மணி நேரத்துக்கு மேல் வானில் பறக்க முடியும். அதன் மூலம் பெரிய அளவிலான தரைப்பகுதிகளை ஸ்கேன் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, அகின்சி கடினமான நிலப்பரப்பு மற்றும் பனிமூட்டமான வானிலையில் செயற்படும் திறன் கொண்டது. அதன் உயரமான விமானத்திறன் மற்றும் வெப்ப ஸ்கேனிங் தொழில்நுட்பம் காரணமாக ஈரானின் அப்போதைய அவசர தேவைக்கு இது ஒரு பொருத்தமான தேர்வாக அமைந்தது. மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மற்றும் குறைந்த வேகத்தில் நிலப்பரப்பை திறமையாக ஸ்கேன் செய்யும் திறன் கொண்ட இந்த ஆளற்ற விமானம் அகின்சி துருக்கியின் வான்பகுதியிலிருந்து ஈரானிய எல்லையை கடந்து திங்கட்கிழமை நள்ளிரவு 12:45 மணிக்கு ஈரானுக்குள் பறக்க தொடங்கியது. ஈரானின் அந்த பகுதியில் மோசமான வானிலை காரணமாக மற்ற அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்ட நிலையிலும் அகின்சி ஆளற்ற விமானத்தை எந்தவித சிக்கலுமின்றி இயக்க முடிந்தது என்று பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. துருக்கி போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காதர் உரோக்லு ஈரானில் அவர்கள் எதிர்கொண்ட சிக்கலான விவகாரத்தை கூறினார். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் அதன் அடையாளப்படுத்தும் சாதனம் டிரான்ஸ்பாண்டர் இயங்கவில்லை அல்லது டிரான்ஸ்பாண்டரே ஈரானிய ஹெலிகாப்டரில் இருக்கவில்லை. ஈரானிய ஜனாதிபதி பயணிக்கும் ஹெலிகாப்டரில் டிரான்ஸ்பாண்டரே இல்லை என்றால் அது எவ்வளவு மிகப்பெரிய பாதுகாப்பு தவறு. துருக்கி போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காதிர் உரோக்லு மேலும் கூறிய போது, தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் நாங்கள் பொறுப்பேற்றுள்ள பகுதியாக ஈரான் இருந்ததால் அந்த பிராந்தியத்தின் ஒவ்வொரு விமான சிக்னலையும் நாங்கள் கண்காணித்தோம். ஆனால் எங்களால் எந்த சிக்னலையும் பெற முடியவில்லை. தேடலின் ஒரு பகுதியாக அது பெறப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அப்படி நடக்கவில்லை. டிரான்ஸ்பாண்டர் சிக்னல் மட்டும் கிடைத்திருந்தால் சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை கண்டுபிடித்திருக்கலாம். சிக்னல் இல்லாததால் அகின்சி வெப்பத்தை தேடும் தரை ஸ்கேனிங், தட்ஸ் ஹீட் சீக்கிங் கிரவுண்ட் ஸ்கேனிங் நடவடிக்கையை தொடங்கியது.
அக்கென்சி ஆளற்ற விமானம் தனது கண்காணிப்பு பணியை தொடங்கியவுடன் துருக்கி அரசு செய்தி நிறுவனமான அனடோலு நியூஸ் ஏஜென்சி முன்பு ட்விட்டர் என்று அறியப்பட்ட சமூக வலைத்தளம் எக்ஸில் ஒரு நேரடி ஒளிபரப்பை தொடங்கியது. அது அக்கென்சி ஆளற்ற விமானத்திலிருந்து காட்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப தொடங்கியது. ஸ்ட்ரீம் அதன் உச்சத்தில் இருந்தபோது 3.1 மில்லியன் பார்வையாளர்களை உலகம் முழுவதிலும் இருந்து ஈர்த்தது. அதிகாலை 2:22 மணிக்கு அக்கென்சி தமது முதல் வெப்ப மூலத்தை அடையாளம் கண்டது. உடனடியாக ஈரானிய அதிகாரிகளுடன் அந்த காட்சியை பகிர்ந்து கொண்டது. ஆனால் அப்படியிருந்தும் 3 மணி நேரத்தின் பின்னரே மீட்பு பணியாளர்களால் காலை 5:46 மணிக்குத்தான் ஹெலிகாப்டர் வீழ்ந்த இடத்தை சென்றடைய முடிந்தது. அக்கென்சியின் நடவடிக்கையை நன்கு அறிந்த ஒரு அதிகாரி விபத்து நடந்த இடம் ஆளற்ற விமானம் இரவு முழுவதும் பலமுறை ஆய்வு செய்த பகுதிக்கு அருகிலேயே இருந்தது என்று கூறினார். அதன் நியமிக்கப்பட்ட பணி முடிந்ததைத் தொடர்ந்து அக்கென்சி ஆளற்ற விமானம் துருக்கிக்கு மீண்டும் பறக்க தயாரானது. ஆனால் அதற்கு முன் அங்கிருந்த ஏரிக்கு மேல் ஒரு விசித்திரமான பறத்தலை செய்தது. அந்த பறத்தல் பாதை ஒரு நட்சத்திரம் மற்றும் பிறை வடிவில் அமைந்திருந்தது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் துருக்கியின் அக்கென்சி ஆளற்ற விமானம் அன்றிரவு பறந்த விமானப்பாதை. அதில் ஒரு நட்சத்திரம் மற்றும் பிறை தெளிவாக தெரிகிறதல்லவா? நட்சத்திரம் மற்றும் பிறை துருக்கியின் தேசிய சின்னம். அக்கென்சி ஆளற்ற விமானம் ஈரானிய வான்பகுதியில் துருக்கியின் திறன்களை பதிவு செய்துவிட்டு துருக்கிக்கு திரும்பியது. காலை 6:12 மணிக்கு துருக்கியின் வான்பகுதியை சென்றடைந்தது. துருக்கியின் அக்கென்சி ஆளற்ற விமானம் ஈரானுக்குள் பறந்தபோது துருக்கியின் அனடோலு செய்தி ஏஜென்சி சமூக வலைத்தளம் எக்ஸில் நேரடி ஒளிபரப்பு செய்தபோது ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் திக் மனநிலையில் இருந்திருப்பார்கள். நீங்கள் சமூக வலைத்தளம் எக்ஸில் அந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்திருந்தால் நாம் கூறுவதன் அர்த்தம் புரிந்திருக்கும். காரணம், அக்கென்சி ஆளற்ற விமானம் பறந்த வான்பாதையில் ஈரானின் அதிமுக்கிய இராணுவ தளங்கள் இருந்தன. அக்கென்சியின் விமானப்பாதையில் டெப்ரிஸ் அமாண்ட் ராக்கெட் தளம், கொய் விமானத்தளம், டெப்ரிஸ் விமானத்தளம் மற்றும் ஈரானிய இராணுவத்தின் விரைவான பதிலளிப்பு தளம், தட்ஸ் இரானியன் ஆர்மிஸ் ரேபிட் ரெஸ்பான்ஸ் பேஸ் ஆகியவை இருந்தன. இந்த ஈரானிய ஹெலிகாப்டர் தேடல் நடவடிக்கை அக்கென்சி ஆளற்ற விமானங்களின் மீது உலகளாவிய ஆர்வத்தை தூண்டக்கூடும். குறிப்பாக ஆளற்ற விமான போர் உலகளவில் தொடர்ந்து முக்கியத்துவம் பெறுகிறது. அக்கென்சி ஆளற்ற விமானம் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆளற்ற விமானம். அதுவும் வானிலிருந்து வானுக்கு ஏவுகணைகளை ஏவி எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய விமானம். பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே அக்கென்சி ஆளற்ற விமானங்களை வாங்கியுள்ளன. அதே நேரத்தில் பல வருங்கால விற்பனைகளை ஈரானிய ஹெலிகாப்டர் தேடல் பெற்றுக் கொடுக்கக்கூடும். இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஈரானிய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சரின் மரணத்துக்கு வழிவகுத்தது என்றாலும் துருக்கியின் ஆளற்ற விமானம் அக்கென்சி அதன் அதிநவீன திறன்களால் உலகத்தின் கவனத்தை ஈர்க்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஈரானின் இழப்பு துருக்கியின் ஆதாயம் என்று கதை முடிந்தது.